ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? ஓகே. போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் சவுண்ட் வேவ்ஸ், அலைகள். அது சவுண்ட் வேவ்ஸ் என்னது, அலைகள்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதோட துவக்கம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது, எந்த காரணங்களால் சவுண்டு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட தொடர்ச்சி. எப்படி சவுண்ட் வேவ்ஸ் சொல்லக்கூடிய அலைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும். போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். இந்த டிராவல் பண்றதை நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? ப்ரொபகேஷன். என்ன பேர் சொல்லுவோம்? ப்ரொபகேஷன் சொல்லுவோம். தமிழ் படிக்கிறனால இந்த நான் சொல்ற இங்கிலீஷ் வேர்டை எடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் என்னவோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்க இதே எப்படி என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ 2 கிளாஸுக்கும் பயன்படுற மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கிளாஸ் எடுக்கும்போது பேனா எடுத்துக்கோங்க, நோட் புக் எடுத்துக்கோங்க, பார்த்து டைம் பாஸ் பண்ணாம இப்பவே எழுதி படிச்சு போயிடலாம். ஓகே. அப்போ போன கிளாஸ்ல நம்ம சொன்னோம் 2 வகையான இயக்கங்கள் இருக்கு. ஓகேவா? மோஷன் 2 டைப் மோஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு என்னது, லாஞ்சிடியூடினல் மோஷன், இன்னொன்னு டிரான்ஸ்வர்ஸ் மோஷன். ஓகே, அதான் நம்ம படிச்சோம். லாஞ்சிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ். ஓகே, லாஞ்சிடியூடினல் மோஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் மோஷன். இது ரெண்டுலயும் எப்படி வேவ்ஸ் பாஸ் ஆகுது இல்லை ப்ரொபகேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இப்போ லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ், அதுக்கு உதாரணம் நீங்கள் இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு நீங்கள் அந்த ரப்பர் பேண்ட் என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு வைங்க. ஓகே, அந்த ரப்பர் பேண்ட் நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும்? ரப்பர் பேண்டு ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஸ்ப்ரிங்கை நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும்? ஸ்ப்ரிங்கு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி வரும். நம்ம ஸ்ட்ரெச் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இந்த இருக்கிற பாயிண்ட்ல என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ரைட்டா? அப்போ இங்க இருக்கிற பாயிண்ட் நம்ம பிடிச்சி இழுக்கும்போது ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்க ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகுது. நம்ம பிடிச்சி அமுக்கும்போது ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகுது. ஓகே, ஆயாச்சு. இது என்ன பண்ணும், அதை ரிலீஸ் பண்ணும் என்ன ஆகும், அங்கே நிறைய கேப் வந்துடுது. ஓகேவா? அப்போ இங்கே தொடங்குற சவுண்டு, இங்கே நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த இடத்த கம்ப்ரஸ் பண்ணுது. ஓகே, கம்ப்ரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும், அது கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, பாருங்க, இங்கே மேக்ஸிமம் கேப் இருக்குது இல்லையா? இப்போ ரிலாக்ஸ் ஆயிடுது. பின்னையும் இது என்ன பண்ணும், மீண்டும் என்ன பண்ணும், அந்த இடத்த கம்ப்ரஸ் பண்ணும். பின்ன அந்த இடத்துல என்ன பண்ணும், கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆகும். பின்னையும் கம்ப்ரஸ் பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும், கம்ப்ரஸிங் அண்ட் ரிலாக்ஸிங். ஸோ திஸ் டைப் ஆஃப் மோஷன் known as longitudinal motion. ஓகேவா? இந்த மாதிரியான இயக்கங்கள், அதாவது மோஷன் என்ன சொல்றோம், லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஒரு ப்ரெஷரை கொடுக்குறோம், பின்ன அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. ஓகே, இப்போ ப்ரெஷரை கொடுக்கும்போது என்ன பண்ணும், எல்லாம் கொஞ்சம் கிட்ட 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 வந்துடும் இல்லையா? இனி அதை ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் போயிடும். இப்போ ப்ரெஷரை கொடுக்குறோம், ரிலீஸ் ஆகுது, ப்ரெஷர் கொடுக்குறோம், ரிலீஸ் ஆகுது, ப்ரெஷர் பின்னே ரிலீஸ் ஆகுது, ப்ரெஷர் கொடுக்குறோம், ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இப்படி போகிறதுக்கு பேர் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். இப்போ நீங்கள் படிச்சிங்களா? இந்த ஃபிகரை வரைச்சிக்கோங்க. இனி இதுக்கு நம்ம பேர் கொடுக்க போகிறோம். இந்த ப்ரெஷர் கொடுக்கும் என்ன பண்ணும், எல்லாம் கிட்ட 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 வந்துடும் இல்லையா? அப்படி கிட்ட வர்றதுக்கு பேர் தான் கம்ப்ரஷன்ஸ். சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெருக்கமா இருக்குது இல்லையா? அப்போ இது என்ன எடுத்துக்கலாம், கம்ப்ரஷன்ஸ். சி இங்க பாருங்க என்ன இருக்கு, ரொம்ப கேப் இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ரேர் ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். பின்னையும் என்ன பண்ணுது, ஒரு கம்ப்ரஷன் வருது, பின்னையும் என்ன வரும், ரேர் ஃப்ராக்ஷன்ஸ், கம்ப்ரஷன்ஸ், பின்ன ஆர், சி, ஆர். ஓகே, இதுதான் என்னது, லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். ஷார்ட்லி வி கேன் சே, சுருக்கமாக நம்ம சொல்லலாம் சிஆர் சிஆர். ஓகே, அப்போ சிஆர் சிஆர்னு வந்தால் என்னது, லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இந்த லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ்ல இனி என்னெல்லாம் நடக்குது, ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்றோம் இல்லையா? அப்போ இங்க வரக்கூடிய மெயின் பாயிண்ட் ஒன்று சொல்லலாம், நமக்கு என்ன தேவைப்படுது, ப்ரெஷர் தேவைப்படுது. வேற என்னெல்லாம் இருக்குது இங்க, கம்ப்ரஷன்ஸும் ரேர் ஃப்ராக்ஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருந்தா, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் மாலிகூல்ஸ்க்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ மாலிகூல் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஓகே, இது வைப்ரேட் ஆயிட்டு இந்த எனர்ஜியை பக்கத்துல இருக்கிற மாலிகூல்ஸுக்கு என்ன பண்ணுவோம்,
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதை அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற மாலிகூல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. இப்படி இது பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இதுதான் லாஞ்சிடியூடனல் வேவ்ஸ். இவ்வளோக்கும் புரிஞ்சா? இனி இது இங்கே நிற்கட்டும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பார்ப்போம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்றது ஒன்றும் கிடையாது. இந்த வேவோட டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைச்சிக்கோங்க. ஓகே, எனக்கு 2 ஆக்சிஸ் இருக்கு நமக்கு. இதை நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்னும் இதை நம்ம ஒய் ஆக்சிஸ்னு சொல்லலாம். ஓகே, வரீங்க. எக்ஸ் வரைச்சிட்டிங்களா? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்று ஒய் ஆக்சிஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நேர மேலே போறோம், அதே நேர கீழே வரோம், பின்னி மேலே போறோம், பின் நம்ம என்ன பண்றோம்? கீழே வரோம். ஓகே, இந்த மாதிரி டிராவல் பண்ணா அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, அலைகள் போற மாதிரி அப் அண்ட் டவுன் போனா அதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இங்க ஒரு ஆள் பென் பாஸ் பண்ணி விளையாடுறோம்ல, பாசிங் த போல், அது மாதிரி பாஸ் பண்ணி போறா இருந்தா ப்ரெஷர்ல கொடுத்து பாஸ் பண்ணி போனா அது என்னது? லாஞ்சிடியூடனல் வேவ்ஸ். இது 2 டாபிக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, இப்பவே படிச்சுக்கோங்க. ஓகே, இனி அடுத்த பாயிண்ட் என்னது? இங்க நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணோம் இல்லையா? இங்க நமக்கு என்ன தேவையில்லை? ப்ரெஷர் தேவையில்லை. நோ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ரைட், 2 கிராஃபை பாருங்க, உங்களுக்கு புரியும். இங்க என்ன பண்ணுது? ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கும். எல்லாம் நெருக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு பின்னியும் கம்ப்ரெஷன் ஆகுது. ரிலீசிங் எனர்ஜி, கம்ப்ரெஷன், ரிலீசிங். ஓகே, அண்ட் இங்க என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேவ் கோயிங் அப் சைடு, ரைட்? இங்க இருந்து நேர ஒன்று அப் சைடு போகுது, பின்ன நேர ஒன்று டவுன் சைடு, பின்னையும் அப் சைடு, பின்னையும் டவுன் சைடு. ஓகே, இங்க அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஓகே, இது என்ன டைரக்ஷன்? parallel டைரக்ஷன். எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? இப்படி நம்ம நிப்பாட்டிடலாம். ஓகே, பாருங்க, எல்லாம் பேரலா போயிட்டு இருக்கு. இது எப்படி போயிட்டு இருக்கு? பெர்பெண்டிகுலரா போயிட்டு இருக்கு. அதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகே, இதுல இங்க என்ன இருக்கு? ஒரு அப்பர் போர்ஷன் இருக்கு இல்லையா? crust, truck, ரைட்? crust, truck, இப்படி 2 பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதுல மேலே உள்ளது crust, என்ன சொல்லுவோம்? முகடு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. கீழே உள்ளது ட்ரக், என்ன சொல்லுவோம்? அகடு, கீழே உள்ள பாகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லிக்கலாம். இது 2ம் சேர்றதா என்னது? டிரான்ஸ்வர்ஸ் வேவ். என்ன இருக்கும் இதுல? crust and truck. Transverse waves have crust and truck. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன டைரக்ஷன் இது? பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர். அதே மாதிரி இந்த வேவ்ஸ் என்ன வரும்? parallel. ஓகே, கிளியரா புரிஞ்சது இல்லையா? இப்போ ஒரு ஆளு யாரு? நம்ம லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் போகணும்னா என்ன வேணும்? ப்ரெஷர் வேணும். ஒரு இடத்துல தொடங்கி பாஸ் பண்ணி அவங்க போவாங்க. இங்க அவங்க எப்படி ப்ரொபகேட் பண்ணுவாங்க? அப் அண்ட் டவுனா ப்ரொபகேட் பண்ணுவாங்க. இவ்வளவு புரிஞ்சு இல்லையா? இப்போ போன கிளாஸ்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சவுண்ட் வேவ்ஸ் இது 2ல எதுல உள்படும்? ஓகேவா? லாஞ்சிடியூடல்ல உள்படுமா? டிரான்ஸ்வர்ஸ்ல உள்படுமா? அதான் கேள்வி. ஓகே, இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பெர்பெண்டிகுலரா இப்படி பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் லைட். ஓகே, ஒரு மீடியம் வேணும்னு தேவை கிடையாது. அது பாட்டுக்கு என்ன பண்ணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஆனால் இங்கே என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அது பாஸ் பண்ணி போகிறனால என்ன வேணும்? மீடியம் தேவை. அதனால சவுண்ட் வேவ்ஸ் எதில் வரும்? லாஞ்சிடியூடல் வேவ்ஸில் வரும். ஏன்னா ஒரு மீடியம் இல்லாட்டி சவுண்டு பாஸ் ஆகாது. நான் இங்கே தட்டுறது நமக்கு அங்கே கேட்கும். ஓகே, என்ன பண்ணால் பக்கத்தில் உள்ள பார்ட்டிகல்ஸை வைப்ரேட் பண்ணி தான் வரும். ரைட்? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாமுக்கு இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னா இந்த ஃபிகரை கொடுத்துட்டு இந்த ஃபிகர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேவ் லெங்க்னா என்ன? ஃப்ரீக்வன்சி என்ன? இதுல வரக்கூடிய ஒரு சைக்கிள் என்னது? இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வாங்க? எக்ஸாம் வரும்போது கேட்டுருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுல? இது பின்ன ரெண்டுக்கும் கம்பேரிசன், டிஃபரன்சஸ் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் கேட்டுருவாங்க. ஓகே, இவ்வளோக்கு நோட் பண்ணிட்டீங்களா? வீடியோ 1 மினிட் பாஸ் பண்ணுங்க, எல்லாம் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ஓகே, அப்போ அதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இனி லாஞ்சிடியூடல் வேவ்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் சொல்லியாச்சு. இந்த வேவ்ஸுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்.
ஓகேவா? இதான் நம்ம மைண்ட் மேப்ல கான்செப்ட் மேப்ல எழுதுன நெக்ஸ்ட் டாபிக். அது என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வேவ் லெங்த் இருக்கும், சரியா? ஓகே, ஒரு வேவ் லெங்த் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஆம்பிளிடியூடு, வேவ் லெங்த், ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிடியூடு, ஸ்பீடு இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்னது பேசிக் ஆയിട്ട് வரக்கூடிய, அதுவும் முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் வேவ் லெங்த், ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிடியூட், ஸ்பீடு, இதெல்லாம். ஓகே, சரி இதில் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வேவ் லெங்த் எடுத்துக்கிறோம். வேவ் லெங்த், இந்த வேவ் லெங்த் நம்ம லாம்டா அப்படிங்கிற லெட்டரால குறிப்பிடலாம். ஓகே, இதை நம்ம எப்படி வாசிக்கணும்? லாம்டா. ஓகே, இப்போ லெங்த்னா நமக்கு தெரியும் என்னது? நீளம். வேவ்னா அலை. இப்போ வேவ் லெங்த் என்னது? அலை நீளம். சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அலை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் பயணிக்கக்கூடிய அந்த தூரம் தான் என்னது? வேவ் லெங்த். ஓகே, அலையுடைய நீளம். புரிஞ்சுச்சுல? அப்போ வேவ் லெங்த், லெங்த் ஆஃப் த வேவ். சிம்பிள் சிம்பிள் டெஃபினேஷன் எழுதலாம். லெங்த் ஆஃப் வேவ். ஓகே, அது ஒரு சைக்கிள் எடுத்தோம்னா லெங்த் ஆஃப் வேவ் கிடைச்சிரும். அப்போ ஒரு சைக்கிள்னா என்ன? அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்லாம் வரைக்கிறேன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னது சொல்லுங்க? அப் அண்ட் டவுன் வரதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நான் வரைச்சிட்டேன். ஒரே ஒரு வழி. இதுல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் வேவ் லெங்த். ஓகே, பாருங்க, இங்க தொடங்கி அப்படியே ஒரு அப், நேர ஒன் டவுன், இந்த இடத்துல முடியுது. ஓகே, இந்த ஒன் அப் ஒரு டவுன், இதுக்கு பேர் தான் என்னது? வேவ் லெங்த், லாம்டா. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வரக்கூடியது. இனி இந்த ஒரு அப்பும் ஒரு டவுனும் நம்ம சொல்ற பேர் தான் என்னது? ஒன் சைக்கிள், ஒரு சுழற்சி. அதாவது ஒன் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல ஓகே, இங்க இருந்து இங்க வரைக்கும் வரக்கூடியது அலை நீளம். இனி அதை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைச்சோம்னா, இதே வேவை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைக்கிறேன். ஓகே, ரைட், ஆல் ரைட், எக்ஸ்டெண்ட் த வேவ். இந்த இது அப்படியே கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைச்சோம்னா, now how many cycles are here? ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபிகருக்கும் ஸ்மால் டிஃபரன்ஸ் வில் ஃபார்ம். ஓகேவா? அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஒன் சைக்கிள், ஒன் அப் அண்ட் ஒன் டவுன். இங்க எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒன் அப் ஒன் டவுன், ஒரு சைக்கிள். ஒன் அப் ஒன் டவுன், டூ சைக்கிள்ஸ். ஒன் அப் ஒன் டவுன், எத்தனை சைக்கிள்ஸ்? த்ரீ சைக்கிள்ஸ் ஆர் ஹியர். ஓகே, மூணு சைக்கிள்ஸ் இருக்கு. இதோட வேவ் லெங்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி அட்ஜசென்ட். அட்ஜசென்ட்னா பக்கத்துல பக்கத்தில் உள்ளது. பக்கம் பக்கம் இருக்கிற ரெண்டு கிரஸ்டுக்கு இடையில உள்ள தூரம் என்னது? அலை நீளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பக்கம் பக்கம் இருக்க ரெண்டு கிரஸ்டோட நீளம். கிரஸ்ட் சொல்லும்போது மேல இருக்கிற பாகம் முகடுன்னு சொல்லுவோம். அல்லது ஆர் ட்ரக், கீழே உள்ள பாகம். பக்கம் பக்கம் உள்ள ட்ரக்குக்கு இடையில உள்ள தூரம் என்னது? வேவ் லெங்த், அலை நீளம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அலை நீளத்துக்கு மூணு கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். ஒன் சைக்கிள் டிஸ்டன்ஸ், இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட், அலை நீளம், வேவ் லெங்க்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டு கிரஸ்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அல்லது ரெண்டு ட்ரக்குக்கு இடையில டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? அலை நீளம்னு சொல்லலாம். புரிஞ்சது இல்லையா? இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் 4 அப்படின்னு கிடைக்கணும் வைங்க. ஓகே, இங்க 2, 4, 6, 8, 10. இன்க்ரிமெண்ட் பை 2, ரெண்டு ரெண்டா கூடி போகுது. அப்போ இதோட அலை நீளம் எவ்வளவு? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதோட அலை நீளம் எவ்வளவு? தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் உள்ளதை அலை நீளமாக எடுக்கலாம். எவ்வளவு கிடைக்கும் நமக்கு?
4 அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நீ செகண்ட் கண்டிஷனில் வரக்கூடிய அலை நீளம் கண்டுபிடிக்க பார்ப்போம். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், பக்கம் பக்கம் உள்ள 2 முகடுகளுக்கு இடையிலான தூரம். ஓகே, the distance between two adjacent crust. ஓகே ஆச்சா? அப்போ இங்கே எவ்வளோ இருக்கு? 2. இது எவ்வளோல முடியுது? 6. ஓகே, இப்போ 2, 6 இவங்களுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4. ஓகே, 4. இதுவும் 4, இதுவும் 4. மூணாவது கண்டிஷன் என்ன சொன்னேன்? அலை நீளம் என்பது பக்கம் பக்கம் உள்ள அகடுகளுக்கு இடையிலான தூரம், ட்ரக் டிஸ்டன்ஸ். இது எவ்வளோல முடியுது? 4ல முடியுது. இது எவ்வளோல முடியுது? 8ல முடியுது. அப்போ 8க்கும் 4க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. இந்த 3 கண்டிஷனுமே லாம்டா வேல்யூ என்னதான் கிடைக்கும் நமக்கு? 4 தான் கிடைக்கும். ஓகே, இதான் வேவ் லெங்த் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழி. புரியுச்சா? இனி அடுத்த டாபிக் என்ன வருதுன்னா ஃப்ரீக்வன்சி வருது இல்லையா? ஃப்ரீக்வன்சி வெரி சிம்பிள். இந்த ஒரு சைக்கிள் இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் யூனிட் டைம் தான் என்னது? ஃப்ரீக்வன்சி. முடிஞ்சு போச்சு. ஓகே, இங்க இப்போ எத்தனை சைக்கிள் போகுது? ஒரே ஒரு சைக்கிள். இங்க எத்தனை சைக்கிள் வருது? 3 சைக்கிள். ஆனால் டைம் வித்தியாசம் வருது இல்லையா? சைக்கிள்ஸ் பெர் யூனிட் டைமுக்கு பேர் தான் என்னது? ஃப்ரீக்வன்சி. இதே கிராஃபை கொஞ்சம் வித்தியாசமாக வரைகிறேன். இப்போ வேவ் லெங்த் நம்ம பார்த்தாச்சு, ஃப்ரீக்வன்சி. ஓகே, எஃப்னு எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி என்னது? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் யூனிட் டைம். ஓகே, நம்பர் ஆஃப் cycles per unit time. Okay, again graph, transverse wave. Okay வா? இங்க 0, இங்க 1. இந்த டைம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. டைம் செகண்ட்ஸ்ல போகுது. ஓகே, இப்போ 1 செகண்ட். ஒரு செகண்ட்ல எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குங்க? சைக்கிள்ஸ் என்னது? தொடங்குற இடத்துல இருந்து முடிகிற இடம் வரைக்கும். 1, 2, 3. அதாவது ஒரு அப்பு, 1 டவுன். இங்கேயும் ஒரு அப்பு, ஒரு டவுன், ஒரு அப்பு, ஒரு டவுன். மொத்தம் எத்தனை சைக்கிள்ஸ் இருக்கு? 3 சைக்கிள்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 3. இப்போ இதுக்கு பக்கம் ஒன்று 3 மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? அப்போ ஒரு யூனிட் கொடுக்கணும். அந்த யூனிட்டுக்கு பேர் தான் ஹெர்ட்ஸ். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 3 ஹெர்ட்ஸ் வித் யூனிட் நம்ம எழுதியாச்சு. ரைட்டா? அப்போ வேவ் லெங்த் என்னன்னு பார்த்துட்டோம், ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்துட்டோம். ஆம்பிளிடியூடுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த வேவோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் தான் ஆம்பிளிடியூட். ஓகே, எவ்வளவுக்கு இடம் மாறி போகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? சேஞ்ச் இன் பொசிஷன், இடம் மாறுறது. எவ்வளவுக்கு இடம் மாறி போகுதுங்கிற மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே கூடுற டிஸ்பிளேஸ்மெண்ட் எது? இங்க இருந்து வேவ் இப்படி போகுது. கூடுன டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது மேலே வர பாயிண்ட் தான் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது? ஆம்பிளிடியூட். ஆம்பிளிடியூட் அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆம்பிளிடியூட பார்த்தாச்சு, ஃப்ரீக்வன்சி பார்த்தாச்சு. இனி ஸ்பீடுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பர்டிகுலர் டைமில் எவ்வளோ தூரம் கவர் பண்ணி போகுதோ அதுக்கு பேர் தான் ஸ்பீடு. இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், 20 km/h அப்படின்னு ஸ்பீடோமீட்டர் காணிக்கும். அதுக்கு மீனிங் என்ன? போகிற இதே ஸ்பீடில் போனீங்கன்னா 1 மணிக்கூருக்குள்ள 20 km போயிடலாம். அதுதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? அப்போ எங்களை பைக் 20 km/h போகுது, ஆட்டோ 20 km/h போகுது. ஆட்டோ முன்னாடி போகுது, பைக் ஏன் பின்னாடி போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுக்குமே ஸ்பீடில் வித்தியாசம் வரும், அதோட பவரை பொறுத்து. ஓகேவா? இதுக்குள்ள மீனிங் என்ன? நீங்கள் போகிற ஸ்பீடில் போனீங்கன்னா 1 மணிக்கூரில் 20 km போவீங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்பீடும். ஒரு நிശ്ചിത சமயத்தில் எவ்வளோ தூரம் உங்களால் கடந்து போக முடியுதோ அதுக்கு பேர் தான் ஸ்பீடு. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு நேரத்தில் எவ்வளோ தூரம் கடந்து போக முடியுமோ அதுக்கு பேர் தான் ஸ்பீடு. அதே மாதிரி தான் வேவ். ஒரு பர்டிகுலர் டைமில் வேவ் எவ்வளோ தூரம் கடந்து போகுதோ அதுக்கு பேர் தான் வேவோட ஸ்பீடு. அதை நம்ம என்ன லெட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி லெட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒரு ஃபார்முலா எழுதுமா? மியூ ஈக்குவல் டு
f lambda. ஓகே, u equal to f lambda. இங்க வேவோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு v equal to f lambda எழுதினாலும் சரிதான், nu equal to f lambdaன்னு வாசிச்சாலும் சரிதான். நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. ஓகே, இதான் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஸோ வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் படிச்சிட்டோம். இனி இந்த வேவ்ஸ் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? சவுண்ட் வேவ்ஸ். ஓகே, சவுண்ட் நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம். இப்போ சவுண்ட் வேவ்ஸ் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? சவுண்ட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? பேசுறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கும் மட்டும் கிடையாது. மெடிக்கல்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, எம்ஆர்ஐ ஸ்கேனிங், ஓகே, அல்ட்ராசோனிக், இதெல்லாம் என்ன யூஸ் பண்றோம்? சவுண்ட் யூஸ் பண்றோம். இப்போ சவுண்ட் அப்படி யூஸ் பண்ணிடுறோமா? இல்ல, சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றோம். ஏன், நீங்க டாக்டர் கிட்ட போன உடனே அவர் என்ன பண்ணுவாரு? காதுல வர்ணத்தை மாட்டி செக் பண்ணுவாரா? அதுக்கு பேர் என்னது? ஸ்டெதஸ்கோப். அந்த ஸ்டெதஸ்கோப்புக்குள்ள ஒர்க் ஆகுறது என்னது? சவுண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? இதுக்கு பேர் தான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். என்ன சொல்றோம் நம்ம? மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னு சொல்லலாம். ஓகே, மல்டிபிள்னா நிறைய தடவை. ஓகே, இப்போ இங்க இருந்து நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வைங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சவுண்ட் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல வந்து ஹிட் ஆகுது. அது ஒரு இடத்துல வந்து தட்டுது. இந்த இடத்துல தட்டுற சவுண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திரும்பி வரும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு திரும்பி வரும். திரும்பி வரும்போது இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆப்ஸ்டக்கிள் வைக்கிறோம். ஓகே, இதை தட்டத்துக்கு தேவையான ஒரு சர்ஃபேஸ் வைக்கிறோம். வைக்கும்போது என்ன பண்ணும்? சவுண்டு இங்க இருந்து பின்னையும் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட்னு சொன்னா தட்டி திரும்பி வர்றது. ஓகே, எதிரொலிக்கிறது. இப்படி நிறைய தடவை இங்க இருந்து போய் இந்த சவுண்டை எப்பவுமே நமக்கு வரைச்சு காணிக்க முடியாதனால ஈஸியா பண்றதுக்கு வந்து என்ன பண்றேன்? ஒரே ஒரு லைனை மட்டும் இண்டிகேட் பண்றேன். இங்க இருந்து என்ன பண்ணுது? சவுண்டு நேர ஒரு சர்ஃபேஸ்ல தட்டுது. இங்க இருந்து நேர ரிஃப்ளெக்ட் ஆகுது. பின்னியும் என்ன பண்ணுது? இங்க தட்டி ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னியும் என்ன பண்ணுது? வேறு சர்ஃபேஸுக்கு போகுது. இங்க இருந்து பின்னியும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். நிறைய தடவை தட்ட திரும்ப வர, தட்ட திரும்ப வர, தட்ட திரும்ப வர. இதுக்கு பேர் தான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இதான் என்ன பண்ணும்? ஸ்டெதஸ்கோப்புக்குள்ள ஒர்க் ஆகும். இதான் ஸ்டெதஸ்கோப். அப்ப இங்க நம்ம என்ன பண்றாங்க? அந்த ஹார்ட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க. ஹார்ட். இப்போ ஹார்ட் இங்க இருந்து ஹார்ட் என்ன பண்ணும்? இங்க தட்டி, இங்க தட்டி, இங்க தட்டி, இங்க தட்டி, இங்க தட்டி, இப்படி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி என்ன பண்ணும்? நேர டாக்டரோட இயருக்கு வந்து சேரும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இனி அடுத்து என்ன அப்ளிகேஷன் வரும்? ரேடார் ஒர்க் ஆகுமா? அதே மாதிரி நம்ம ரூமுக்குள்ள ரீவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீவர்பரேஷன் ஒர்க் ஆகுமா? அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகும்போது ரூமுக்குள்ள கண்டினியூஸா பேசணும்னா, ஒரு எம்டி ரூம்ல பேசணும்னா ஒரு எதிரொலி வரும். அதுக்கப்புறம் என்ன? ரீவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே ஒரு பெரிய ஒரு மலைக்கு முன்னாடி நம்ம பேசுறோம்னு வைங்க. இந்த மலைக்கு முன்னாடி நம்ம பேசுறோம்னா இந்த சவுண்ட் இந்த இடத்துல தட்டிட்டு கொஞ்சம் டைம் கழிஞ்சு திரும்ப நம்ம கிட்ட வரும். இதுக்கு பேர் தான் என்னது? எக்கோ. ஓகே, இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு மலைக்கு மேலே நின்று பேசுகிறோம்னா நம்ம சவுண்டாக சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்? சவுண்ட் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம கிட்ட வரும். இதுக்கு பேர் எக்கோ. ஓகே, இப்போ ரீவர்பரேஷனும் எக்கோவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் வருது? அந்த டைம் டிலே வருது. அதாவது ஏகதேசம் அது 17 மீட்டருக்கு மேலே இருந்தால் தான் அதை என்ன சொல்லுவோம்? எக்கோன்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் ரீவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எதில் வருது? நமக்கு சவுண்ட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு வருது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆகும். அவங்க என்ன பண்ணலாம்? மேட்ச் த ஃபாலோயிங்ல இது உங்களுக்கு கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி சான்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒன் ரிலேஷன் கொடுத்துட்டு அடுத்து நீங்க எழுதுற மாதிரி கேட்கலாம். இதுவும் இல்லாம டிஃபரன்ஸ் ரீவர்பரேஷனோடையும் எக்கோவோடையும் டிஃபரன்ஸ் என்ன? அதுவும் என்ன சொல்லலாம்? ஓகே, எக்ஸாமுக்கு கேட்கலாம். ஓகே, இதுதான் இந்த ஒரு போர்ஷன்ல இருந்து முக்கியமா வரக்கூடியது. எக்கோவும் ரீவர்பரேஷனும் முக்கியமா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இது மட்டும்தான். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்போ எல்லாரும் ஸ்டே ஆன் த சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கம்பேர் பண்ணி படிங்க, நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க்யூ.